விஜயகாந்தினுடைய தாக்கம் இந்த சமூகத்தில் எப்படி இருந்தது? யாரெல்லாம் விஜயகாந்தை ட்ரோல் செய்தார்களோ இன்றைக்கு ஒரு விஜயகாந்த் ஒரு ஆளுமைங்கிறத ஒப்புக்கொண்டு அவருக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அந்த வகையில் அவர் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க சாதனை செய்திருக்கார். இன்றைக்கு ஒரு கூடியிருக்க கூட்டமே அது நிரூபிக்கிறது. அவர் நேரடியாக அவரால் பலனடைந்தவர்கள் ஒரு பகுதி இருந்தாலும் அவரால் மறைமுகமாக பலனடைந்தவர்கள் நிறைய பேர். அது சினிமா உலகத்திலையும் சரி, அரசியல் உலகத்திலையும் சரி. அவர் நாடி போல யாரையுமே பசியோடு அனுப்ப மாட்டார் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த சாப்பாடு ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வரும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடு கிடைக்காத போது விஜயகாந்த் ஆஃபீஸ்க்காக வர்றவங்க நிறைய பேர், மத்தியானத்துக்குலாம் அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டு வந்தவங்க நிறைய பேர். தொடர்ந்து அதை பல ஆண்டுகள் தொடர்ந்து பண்ணணும்னா அதுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அந்த வகையில் விஜயகாந்த் அதை செய்து கொண்டிருந்தார், ரொம்ப நாள் செய்து கொண்டிருந்தார். விஜயகாந்தனுடைய அரசியல் பங்களிப்பு, அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறேன். இவர் ப்ளே பண்ண ரோல் எல்லாமே அது அரசியலில் பெரும் திருப்பு முனைகளாக இருக்குது. ஒரு சில தேர்தல்களில் திமுகவுக்கு சாதகமாகவும், ஒரு சில தேர்தலில் திமுகவுக்கு எதிராகவும் அமைந்தது. ஒருவேளை விஜயகாந்துங்கிற ஒரு நபர் அன்றைக்கு அரசியல் இல்லாமல் இருந்தால், அவருடைய கட்சி அரசியல் இருந்தால் திமுகவுடைய வாக்குகள் சதவீதமும் அவருடைய வெற்றி பெறக்கூடிய இடமும் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு சாமானியனுக்கு என்ன தேவையோ அதை ஃபில்ஃபில் பண்ணுறது தான் நம்ம அரசியலுக்கு வரோம். நம்ம அங்கே தான் அரசியல் பேசணும்னு நினச்சேன். அவர் கொள்கை சிந்தாங்களை போய் சிக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரேஷன் கடைகள்லாம் ஏன் மக்கள் போய் ஏன் வாங்கணும், வீட்டுக்கே வரணுமேன்னு சொன்ன அந்த ஆர்கியூமெண்ட்லாம் அந்த மனசுலேருந்து வர்றது தான். பொதுக்கூட்ட மேடைகளில் ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது, இவர் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது, ஒரு இடத்துல அவருடைய உதவியாளரை கன்னத்தில் அரைஞ்சது, இதெல்லாமே பொதுமக்கள் மத்தியில் ஒரு விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனம் முதலில் ஆரம்பித்து ஜெயலலிதா தான். பத்திரிகையாளர்கள் மேலே ஒரு பாய்ந்ததாகட்டும், இதெல்லாமே அவர் தன்னை மீறி நடந்து கொண்டார், அப்படி தான் நான் சொல்ல முடியும். தன்னுடைய இயல்பை மீறி அவர் தன்னை கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சிருக்க முடியல. அதுதான் அவருடைய சர்க்கிளுக்கு காரணம். இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயகாந்தினுடைய மறைவு தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய சோகத்தையும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. 2 நாட்களாக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடங்களில் சாரசாரையாக மக்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய உடல் நல்லடக்கத்தை நோக்கியும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழலில் விஜயகாந்துக்கு இப்படி ஒரு கூட்டம் கூடுனது, அவருடைய இறுதி நிகழ்வுக்கு இப்படி ஒரு கூட்டம் கூடுனதே ஒரு பேசு பொருளாக இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். தேமுதிகவே இதை எதிர்பார்க்கல. அதனால தான் அவங்க கட்சி அலுவலகத்திலே அந்த இறுதி அஞ்சலி நிகழ்வு வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் தமிழ் சமூகத்தில் ஒரு நடிகராக, ஒரு அரசியல்வாதியாக, இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை ரசிகர் மன்றங்கள் மூலமாகவும் தனியாகவும் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் தான் அவர் பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு அவருடைய இறுதி நிகழ்வை பெரிய ஒரு நிகழ்வாக மாற்றிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்பாக பேசுறதுக்காக எழுத்தாளர் ராம்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார். பேசும் சார். வணக்கம். வணக்கம். விஜயகாந்த் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தின தாக்கம் என்ன? அவருக்கு நிறைய ரோல்ஸ் இங்கே இருந்தது. ஒரு நடிகராக இருந்தார், ஒரு அரசியல்வாதி, அதுக்கு பிறகு மாறார். அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் சமூக சேவைகளில் அவர் தன்னை பெரிய அளவில் ஈடுபடுத்திக்கிட்டார். இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஹோல்சமாக பார்த்தா விஜயகாந்தினுடைய தாக்கம் இந்த சமூகத்தில் எப்படி இருந்தது? முதல்ல 80களின் மனிதர் அவர். 80களில் அவருடைய படங்களை பார்த்து தான் வளர்ந்தோம். அந்த படங்கள் தந்த அனுபவங்கிறது மறக்க முடியாத அனுபவம். ஏராளமான நடிகர்கள் மதுரையிலிருந்து கிளம்பி சென்னைக்கு சென்னை தமிழ் சினிமாவில் பெரிய உச்சத்தொடர்களாக இருக்காங்க. அது நடிகர்கள் மட்டும் இல்லை, இயக்குநர்கள் நிறைய பேர் பார்க்கலாம். நடிகர்களே ராமராஜன், பாண்டியன்லாம் இருக்காங்க. ஒரு நடிகர் அதே போல் மதுரையிலிருந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகள் இருந்து அதற்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலையும் தன்னை ஒரு முக்கியமான நபராக அடையாளப்படுத்தி கொண்டு அவரை பொறுத்து சில அரசியல் திருப்பு முனைகள்லாம் அமைந்தன. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது அவர் அந்த வகையில் தான் ஒரு முக்கியமான ஆளுமை அறியப்படுகிறார். ஸோ அவருடைய தாக்கம் எப்படின்னா, அது இப்போ ரொம்ப, அதாவது 80களின்கான விஷயங்களை இன்றைய தலைமுறை கொஞ்சம் ஒரு தள்ளி நிற்கிது. அதாவது நமக்கான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும்போது 80களிலிருந்து 90களையும் ஒரு 3 தலைமுறையினரை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக அவர் இருக்கார்.
அதன் மூலமாக இப்போ தான் இன்றைக்கு யாரெல்லாம் வந்து விஜயகாந்தை ட்ரோல் செய்தார்களோ இன்றைக்கு ஒரு விஜயகாந்த் ஒரு ஆளுமைங்கிறத ஒப்புக்கொண்டு அவருக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அந்த வகையில் அவர் வந்து ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க சாதனை செய்திருக்கார். இன்றைக்கு ஒரு கூடியிருக்க கூட்டமே அது நிரூபிக்கிறது. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் வந்து ஒரு விஜயகாந்த் ரசிகராக திரையரங்கில் போய் படங்கள் பார்த்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பெரும்பாலானவர்கள் 90களிலும் 2000க்கு அப்புறம் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் விஜயகாந்தை பற்றி செய்தி ஊடகங்கள் வழியாக கேள்விப்பட்டு அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்லாம் கேள்விப்பட்டு அப்படி வந்தவர்கள் நிறைய பேர். அவர் நேரடியாக அவரால் பலனடைந்தவர்கள் ஒரு பகுதி இருந்தாலும் அவரால் மறைமுகமாக பலனடைந்தவர்கள் நிறைய பேர். அது சினிமா உலகத்துலேயும் சரி, அரசியல் உலகத்துலேயும் சரி, அது மறைமுகமாக பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது போன்ற ஒரு பெரிய ஜனத்திரள் ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி வந்திருக்கு. இது நிச்சயமாக எதிர்பாராத கூட்டம் தான். அது இன்றைக்கு அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்குது. ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே அவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்தார். ஒரு நிச்சயமாக ஒரு ஆக்டிவ் அரசியல் இல்லை. அது நல்லா வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு 5 வருடங்களாக எந்த விதமான ஆக்டிவ் அரசியலும் இல்லாமல் எந்த விதமான அறிவிப்புகள் எதையும் பொது நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளாதவர் இன்றைக்கே பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறார். அப்படிங்கிறதே ஒரு நெகிழ்ச்சிக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து கிராமப்புற மக்களுக்கு விஜயகாந்தோட இருந்த கனெக்ட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு கருப்பு ஹீரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து சமீபத்தில் கூட மறுபடியும் அது ட்ரெண்டான ஒரு வார்த்தை தான். அதுக்கு முன்னாடியே வந்து திராவிட நிறத்தோட ரஜினி இருந்திருந்தாலும் ரஜினியை விட கிராமங்களுக்கு அதிகமாக போய் சேர்ந்தவர் வந்து விஜயகாந்த். அனியன் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். பிரகாஷ்ராஜும் விவேக்கும் வந்து மாறு வேஷத்தில் ஒரு இடத்துல துப்பறிறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் கிட்ட ஒரு கிராமத்து மனிதராக விவேக் வந்து கேட்கறது இப்படி தான் கேட்பார், என்ன இவ்வளவு கூட்டமாக இருக்குது, விஜயகாந்த் பட ஷூட்டிங் நடக்குதா? அந்த வடமொழி ஜானா கூட இல்லாமல் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் வந்து இன்னும் கிராமப்புறங்கள் அதிகம். கிராமங்களுக்கு வந்து விஜயகாந்த் எப்படி போய் சேர்ந்தார், எந்த அளவுக்கு போய் சேர்ந்தார்? நான் வந்து என்னை பெரும்பாலும் தெரியும், நான் மிகப்பெரிய ரஜினி ரசிகன், கடைமடை டெல்டா போய் சேர்ந்தவன். ஸோ அந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏக்கம் என்னென்னா ரஜினி படங்கள் எப்போது வருங்கிற ஒரு ஏக்கம். என்ன காரணம்னா 80களின் நடுப்பகுதியில் வந்து ரஜினி படங்கள் ரொம்ப கணிசமாக குறைந்து விட்டன. ரஜினி மட்டும் இல்லை, கமலும் வந்து ஒரு ஹிந்தி படங்களில் ஒரு கவனம் செலுத்த ஆரம்பித்த காலம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா 3 படங்கள் தான் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த இடைவெளி நிரப்பும்போது, அந்த இடைவெளியே வேறு யாராவது ஒருத்தர் வந்து நிரப்பும்போது, இவர் வந்து ரஜினி மாரி நடிக்கிறார், இவர் கமலஹாசன் மாரி பாட்டு போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது அந்த வெற்றிடத்தில் தான் யாரெல்லாம் வருகிறாருன்னா விஜயகாந்த், மோகன், சத்யராஜ் போன்றவர்கள்லாம் வராங்க. ஸோ இப்போ இவர்கள் வந்து வரும்போதே ஒரு புயல் வேகத்தில் வருகிறார்கள். நீங்கள் ஒரு பக்கம் ரஜினி கமலும் வருஷத்துக்கு 3 படம் பண்ணும்போது விஜயகாந்த் அவர்கள் வருஷத்துக்கு 12, 13 படங்கள் பண்ணுறார். அதேமாரி சத்யராஜ் அவர்கள் அதிக எண்ணிக்கையிலான படங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது இவர்களை நீங்கள் கடந்து செல்லவே முடியாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் விஜயகாந்தோட படம் உங்கள் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கும், இல்லை ஷிஃப்டிங் பேசிஸில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரஜினியை பார்க்க முடியாத போது விஜயகாந்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தவங்க நிறைய பேர். அதுமாரி ரஜினி கமல்லையும் 2 தரப்பு ரசிகர்களையும் ஒருங்கிணைத்து விஜயகாந்தை பார்க்க வந்தவங்க நிறைய பேர். இதெல்லாமே 80களில் ஆரம்ப கட்டத்தில் நடந்தது. 80களில் பிற்பகுதியில் நடந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த திரைப்பட பயிற்சிகள் அதுலேருந்து பயின்று வந்த இயக்குநர்கள் அவர்கள் வந்து ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஊமை வழிகளில் வந்து அந்த ஜீப் வருது, டெக்னிக்கலி ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை வந்து பெரிய நடிகர்கள் படத்தில் அது மாதிரியான காட்சி இடம்பெற்றதில்லை. மிகப்பெரிய இயக்குநர்கள் படத்துலையும் அந்த மாதிரியான காட்சியை யாரும் யோசித்ததில் பண்ணல. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அது மாட்டு ஜிபி வந்துகிட்டே இருக்கும்போது அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்குற விஷயம். அதுமாதிரி ஊமை வழிகளாகட்டும், அப்புறம் வந்து செந்தூரப்பூவையில் என்ன ஒரு சாதாரண கதை தான். 2 காதல் ஜோடிகளை ஒரு குடும்பத்தை இழந்தவர் வந்து சேர்த்து வைக்கிறார், அவ்வளோதான். அதை வந்து இந்த ட்ரெயின் ஃபைட்டுங்கிறது ஒரு 1/2 hour போகுது. அது வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டுங்கிற அந்த விஷயம் தான் ஹைலைட் ஆகுது. அந்த நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது நீங்களே அந்த தண்டவாளம் நீங்களே ஓடிக்கொண்டிருக்கிற உணர்வு இருக்கும். இது இன்றைக்கு கூட வந்து நம்மளால் அந்த உணர்வு கடத்த முடியாது. ஆனால் அன்றைக்கு பாருங்கள் 80களில் வந்து தொழில்நுட்பம் அதிகம் இல்லாத காலம். அப்போ அந்த ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ரசிகனை வந்து கனெக்ட் ஆகிறான். விஜயகாந்த் படத்தில் ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு வித்தியாசமான காட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்படி வந்தவங்க நிறைய பேர். ஒரு டெக்னிக்கலி ஒரு குவாலிஃபைடு ஒரு படம், ஒரு டெக்னிக்கலி ஒர்த்ஃபுல் படம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வந்து. உழவன் மகனுடைய ரேக்லா ரேஸுங்கிறது ரொம்ப பெரிய பிரமிக்க வைக்க விஷயம். ஆனால் நீங்கள் படத்துடைய கதை அமைப்பில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரொம்ப வழக்கமான கதை தான், திரைக்கதை தான். ஆனால் அந்த காட்சி அமைப்புகள், புது இயக்குனர் வந்தனால புது ஐடியாஸு. ஸோ இது வரும்போது பார்வையாளனுக்கும் வந்து இது மாதிரி படங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பூந்தோட்ட காவல்காரங்கிறது ஒரு வெறும் சாதாரண ஃபேமிலி ட்ராமா, இதே போல் 2 காதலர்களை சேர்த்து வைக்கிறது தான். அந்த படத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமா படத்தில் கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு AK-47 துப்பாக்கி எடுத்து விட்டு விஜயகாந்த் வந்து இறங்கும்போது அந்த இடம் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஆக்ஷன் படமாக மாறி போகுது. எப்படின்னு அந்த லாஜிக்கில் யாரும் பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான
ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதோடைய நீச்சி தான் அப்புறம் அடுத்தடுத்து வந்த புலன் விசாரணை ஆகட்டும், கேப்டன் பிரபாகரன் வரையும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவை முன்னிறுத்து. அப்போ ஆக்ஷன் முன்னிறுத்தும் போது மக்கள் மனிதத்தில் அவருக்கு பெரிய அபிமானம் வருது, அது படிப்படியாக அடுத்தது போகிறார். ஸோ இந்த விஷயம் இது இந்த பிளாட்ஃபார்ம் அவருக்கு அது ரொம்ப பொருத்தமான இடமா இருக்குது அவருக்கு. அதே நேரத்தில் அவர் தன்னை ரஜினியோடையோ கமலோடையோ ஒப்பிட்டு தன்னை அந்த மாதிரியான விஷயங்களை போய் மாட்டிக்கல. அப்படி ஒரு மன உளைச்சல் அவருக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அப்படி நினச்சிருக்கலாம். ஏன்னா வைதேகி காத்திருந்தால் படமும் நல்லவனுக்கு நல்லவன் படமும் ஒரே நாளில் வெளியாகி இரண்டுமே சிலுவை ஜூப்ளி கிடந்தது. அப்போ அவருக்கான இடம் வேறு, நமக்கான இடம் வேறு அப்படிங்கிறது அந்த புரிதலில் தான் இருந்ததுனால தான் அவர் கடைசியாக தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்குள்ள இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க, நாம் இதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் போயிட்டு இருந்த வாழ்க்கை. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள், அவர் டெக்னிக்கலாக உள்ள புகுத்தின விஷயங்கள், திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு, புதிய இயக்குநர்களுக்கு அவர் கொடுத்த அறிமுகம், இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பார்வையை, ஒரு புது அலையை அறிமுகப்படுத்தினவர் விஜயகாந்த் சொல்லலாமா? ஆமாம், நிச்சயமாக. ஒரு பெரிய இது பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருப்பார். அதாவது விஜயகாந்தோடைய ஆகச்சிறந்த சினிமா பங்களிப்புன்னு சொன்னால் இந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களை அறிமுகப்படுத்தியது, அவர்களுக்கான இடம் ஸ்பேஸு. நீங்கள் முதல்ல விஜயகாந்த் ஆஃபீஸை நோக்கி அவர்கள் வந்தாங்க. முதல் இடமே கல்லூரியில் படித்து விட்டு அவர்கள் போகிற முதல் இடமே விஜயகாந்தோட ஆஃபீஸாக இருக்கும். அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு விஜயகாந்த் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே விஜயகாந்த் தரப்பு பார்த்துக்கோ எல்லாமே. ஸோ இவங்களுக்கு தேவை ஒரு நல்ல படம், ஒரு கான்செப்டோடு வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அரேஞ்ச் பண்ணுவார் எல்லாமே. அவங்க முழுக்க அந்த படம் முடிகிற வரையும் விஜயகாந்த் ஆஃபீஸே தன்னுடைய ஆஃபீஸாக எடுத்து பயன்படுத்தி பெரிய வந்தவர்களாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 இயக்குநர்கள் அப்படி தான் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் ஆகிறார்கள். இது தவிர திரைப்பட பயிற்சிகளில் ஆனால் ஒரு சில படங்களை செய்து பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகாத சில இயக்குநர்கள் திரும்பவும் விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஏன்னா அது ஒரு பிராண்டட் மாரி. கல்லூரியில் படித்து விட்டு விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு நல்ல படம் கிடைச்சிதுன்னா பெரிய அளவு சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இருந்ததுனால நிறைய இயக்குநர்கள் அப்படி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கிடைச்சிருக்கு. ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள்லாம் அப்படி தான். அவங்களுக்கு ஆரம்ப கால படங்கள் சரியாக போகவில்லைனாலும் சின்ன கவுண்டர் போன்ற படங்கள்லாம் பெரிய லெவலில் ஒரு பெரிய கிளிக் ஆனிச்சு. ஸோ இந்த பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா இந்த ஸ்பேஸில் நம்ம தான் தமிழ் சினிமாவில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுதான். ரெண்டாவது, அவர் கமல் பாதையோ ரஜினி பாதையோ தேர்ந்தெடுக்கவில்லை. அதே போல் பெரிய இயக்குனர் சிகரங்கள் பாரதிராஜா, பாலச்சந்தர் போன்ற படங்களிலும் நடிக்கவில்லை. அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னென்னா தன்னை நோக்கி வருகிற இயக்குநர்களை ஊக்கப்படுத்தி அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதை அவர்களை நம்பி ஒப்படைக்கிறார். அவங்களாம் வெரி ஜூனியர்ஸ். ஸோ அவங்களுக்கு பெரிய முன்னனுபவம்லாம் கிடையாது. அவங்களை நம்பி ஒப்படைக்கிறார். ஒரு சில படங்கள் சரியாக கூட போகலை, ஆனாலும் அவர் நம்பி தொடர்ந்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டே இருக்கார். இது ஒரு ரிஸ்க்கு தான். இந்த ரிஸ்க்கை எடுக்க விஜயகாந்த் தயாராக இருக்கிறார். அதனால தான் அவர் ஜெயிச்சிட்டே இருந்த தொடர்ந்து. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் மினிமம் ஒரு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆன காலகட்டம் 86, 87, 88 எல்லாமே. அதில் ஒரு சில படங்கள் தான் விஜயகாந்துக்கு வெற்றி கொடுத்தன. ஆனாலும் பெரும்பாலான படங்களில் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் பயின்று வந்தவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அது இயக்குநர்களாகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே, வசனம் எழுதுனது கூட அப்படியே அங்கே வந்தவங்க தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த பங்களிப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது அவரால் பண்ண முடிஞ்சுது. அந்த ரிஸ்க் அவரால் எடுக்க முடிஞ்சது, மற்ற நடிகர்களால் எடுக்க முடியவில்லை. இந்த வகையில் அவர் தமிழ் சினிமா மிக முக்கியமான பங்களிப்பாக அதை தான் நான் பார்க்க முடியும். விஜயகாந்த் ரசிகர் மன்றங்கள் மூலமாக சமூக சேவைகளை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகும் கூட அவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார். நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது, கல்விக்கு உதவி பண்ணது. ஆனால் அவர் செஞ்ச எல்லா விஷயங்கள்லையுமே தாண்டி பேசப்படுறதும் தாண்டி நிற்கிறதும் அப்படிங்கிறது சாப்பாடு அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு செட்டில் எல்லாத்துக்கும் ஒரே லெவலில் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னது தொடங்கி அவர் நாடி போகிற யாரையுமே பசியோடு அனுப்ப மாட்டார் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த சாப்பாடு ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த காலகட்டத்தில் சாப்பாடு தான் மிக முக்கியமான தேவை. இந்த பசி அப்படிங்கிறது ஒரு உதவி இயக்குனராக அவங்க வாழ்க்கையை தொடங்கும்போது அவர்களுக்கு குறைந்தபட்ச சாப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருக்கிற இயக்குநர்கள் அன்றைய காலகட்டத்தில் வாய்ப்பு தேடிய இயக்குநர்களுடைய நீங்கள் சந்தித்து பேசினப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு முதல்ல கிடைக்கணும், முதல்ல சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைச்ச பிறகு ஒரு சைக்கிள் வேணும்பாங்க, வாய்ப்பு தேடுறதுக்கு ஒரு சைக்கிள். இந்த 2 தான் எங்களுடைய மிகப்பெரிய சாதனைப்பாங்க. ஸோ அதனால் வரும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடு கிடைக்காத போது விஜயகாந்த் ஆஃபீஸ்க்காக வர்றவங்க நிறைய பேர், மத்தியானத்துக்குலாம் அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டு வந்தவங்களும் நிறைய பேர். பாய்ஸ் படத்தில் கூட சங்கர் சார் ஒரு சீனே வச்சுருப்பார், இங்கே போனால் விஜயகாந்த். ஸோ அது இது உண்மையிலே விஜயகாந்தோட நல்ல மனசு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். விஜயகாந்த் கூட அவர்கள் தொடர்ந்து, ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுறாரு விஜயகாந்த். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு டீம்கிட்ட கொடுக்குறாரு. அந்த டீம் நம்பகமான ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது எந்த அளவுக்கு, இதனால் என்ன பலன் உங்களுக்கு? அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு பெரிய அரசியலுக்கு வருவாரா, இதெல்லாம் பண்ண வராங்கன்னா அந்த எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது.
விஜயகாந்த் பிடிச்சிருக்கு, அதை நம்ம பண்ணோம், அதனால் விஜயகாந்துக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமே அவருடைய நட்பு வட்டாரம் விஜயகாந்த் ஆஃபீஸில் இருந்து எந்நேரமும் 24/7 மாதிரி அந்த ஆஃபீஸ் எல்லாருக்கும் திறந்து இருந்திருக்குது. மதிய வேளைகளில் அவங்க சாப்பாடு போட்டுறாங்க. இது வந்து உண்மையிலே பெரிய அபூர்வமான குணம். ஏன்னா இது வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஃபிலோந்தெரபி மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். தொடர்ந்து ஒரு சில இது பண்ண முடியும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பல ஆண்டுகள் தொடர்ந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து கடுமையான உழைப்பு தேவைப்படும். அந்த வகையில் வந்து விஜயகாந்த் வந்து அதை செய்து கொண்டிருந்தார், ரொம்ப நாள் செய்து கொண்டிருந்தார். அந்த அவருடைய ஆஃபீஸ் ராஜபாதா தேர்வில் இருந்த வரைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவங்க வந்து கட்சி இதெல்லாம் வந்த பிறகு அவங்களால தொடர்ந்து செயல்பட முடியல. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சினிமா நடிகர், சமூக சேவரெல்லாம் தாண்டி வந்து ஒரு அரசியல் கட்சியை ஒரு நடிகர் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை செட் பண்ணவரும் அவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார், அது திமுகவுக்கு வெளியே தான் ஒரு கட்சியை தொடங்கினார், வெளியே திமுக ஒரு செங்குத்தாலாம் பழக்கலை. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நடிகர், எந்த கட்சியிலையும் இல்லாத ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கான ஒரு ரோட் மேப்பை வந்து விஜயகாந்த் தான் போட்டு கொடுத்தார். ஒரு ரசிகர் மன்றங்களை ஆரம்பித்து அதை நற்பணி மன்றங்களாக மாற்றி அதை அப்படியே கொண்டு வந்தவர் வந்து அந்த ஒரு ரோட் மேப்பை வந்து அவர் கொண்டு வந்தார். விஜயகாந்தனுடைய அரசியல் பங்களிப்பு, அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்க? விஜயகாந்தோட அரசியல் பயணம்ங்கிறது ஒரு 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 முற்றிலும் ஒரு வித்தியாசமான கிடையாது. அது நிறைய பேர் என்ன ஒப்பிடுவாங்கன்னா, விஜயகாந்த் எம்ஜிஆருடனும் மற்ற நடிகர்களுடனும் ஒப்பிடுவாங்க. நிச்சயமாக ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக ஒரு சினிமா நடிகராக இருந்து முழுக்க எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாதவர். அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த சினாரியோவில் அது பர்ஃபெக்டாக ஃபிட்டான விஜயகாந்த் தான். நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலும் சொல்கிறேன், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ரசிகர் மன்றத்தை நம்பி நீங்கள் கட்சி கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அந்த துணிச்சலான அந்த ஒரு முடிவு ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய பரந்தப்பட்ட அனுபவம் இருக்குது. அவர் 20 ஆண்டுகள் ஒரு கட்சியிலே இருந்தார். அந்த கட்சி சார்பாக பரங்கிமலை தொகுதியோட எம்எல்ஏ இருந்திருக்கார். ஸோ அதனால் அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. அவர் ஒரு 2 டபுள் இன்ஜின் மாதிரி 2 பக்கமும் சினிமா அரசியல் 2 பக்கமும் போனார். பட் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவருக்கு வந்து அரசியல் மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, நிச்சயமாக இருந்திருக்கு. அந்த முதல்ல அந்த இது மாதிரியான விஷயங்களில் அரசியல் மேலே உங்களுக்கு ஒரு காதல் வரணும். அந்த காதல் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையே போக முடியும். அந்த மாதிரியான ஒரு காதல் ஒரு இது வந்து அவருக்கு 90களில் வந்திருக்குது. 96 தேர்தலில் கூட திமுக தமுக கூட்டணியை ஆதரித்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தார். ஸோ 90களில் அவருடைய செயல்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழை ஜாதி போன்ற படங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராலாம் குரல் எழுப்புவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு கலகக்காரர் குரல், ஒரு ஆங்க்ரி யங்மேன், ஒரு கோபக்கார இளைஞனான இமேஜஸ்லாம் இருக்குது. பட் 2000 பிற்பகுதியில் தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறங்கிற ஒரு நிலைக்கு வரார். அதற்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய சொந்த தாட் ப்ராசஸ். அது தவிர அவருடைய ரசிகர்களுடைய ஒத்துழைப்புங்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா 2003 அவருடைய ரசிகர்கள் உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெறுறாங்க. இவருடைய முகத்தை காட்டாமல், இவருடைய முகத்தை காட்டி நாங்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்காம சுயேட்சையாக நின்று அவர்கள் வந்து கணிசமான தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வராங்க. வந்த பிறகு தான் அவரை சந்திக்கிறாங்க. அவர் சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது இது ஒரு விஜயகாந்துக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய ரசிகர்களுக்கும் அந்த அரசியலில் வரணும், ஒரு தீவிரமான அரசியலில் இருக்கணுங்கிற மாதிரியான உணர்வு அவங்களுக்கு இருக்குங்கிற ஒரு விஷயம் அவருக்கு வந்து கன்வே ஆகுது. அப்போ தான் அவர் சரி இதை நம்பி போகலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ரசிகர்கள் தான். இப்போ இவர்கள் ரசிகர்களை மட்டுமே மையப்படுத்தி தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு பூஸ்டப் மாரி இந்த கஜாந்திரா பட அந்த ரிலீஸ் சமயத்தில் வந்த சிக்கல்கள், வட தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழல், பாமகவுடைய ரொம்ப கடுமையான எதிர்ப்பை கையாண்டார்கள். ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் தான் அவர் அது ஒரு பண்ணி ஒரு 2005 அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த அது வரைக்குமான ப்ராசஸில் வந்து முழுக்க அவருடன் இருந்தவர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும்தான். அவர் ராமு வசந்தன் சொல்லிட்டு அவர் தான் வந்து விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர். அவர் வந்து தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதியில் போய் அந்த மன்றங்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்சி கிளையாக மாற்றினார். அப்போ 2005 2006 காலங்கள் தேர்தலுக்கு முன் வரைக்கும் முழுக்க விஜயகாந்த் உடன் இருந்தவர்கள் எல்லாமே அவருடைய ரசிகர்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகவில்லை அந்த காலத்திட்ட. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பட் 2000 தேர்தலுக்கு அப்புறம், தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அவருடைய மனநிலை மாறிவிட்டது. அவர் வந்து அப்போ தான் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டதாக நினைக்கிறேன். நமக்கு வந்து நம்மளுடைய ரசிகர்கள் மட்டும் போதாது, நம்ம அடுத்த கட்ட ஆதரவு, வெளியில் இருக்கிறவங்க ஆதரவுகள் நமக்கு தேவை. இல்லைன்னா நம்ம ஒரே ஒரு எம்எல்ஏ, நம்ம மட்டும் எம்எல்ஏ ஆகி ஒரு மாற்றங்களையோ எதுவும் நம்ம நினைச்சதை செய்ய முடியாதுங்கிற அந்த புரிதலுக்கு அப்போ தான் வராரு. இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முதல் தேர்தல்லையே அதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளில் இருந்தவங்க, திமுக அதிமுகவில் பெரிய இடத்துல இருந்தவங்களே இங்கே இருந்தாங்க தானே. கோபாலகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள், பண்ருட்டி ராமச்சந்திரன், ஆஸ்டின் மாதிரியானவங்க வந்து திராவிட கட்சிகளில் இருந்து அங்கேருந்து வெளியே வந்து விஜயகாந்தோட நின்று போட்டிட்டவங்க தானே.
சார் எல்லாரும் வந்து வெளியிலேருந்து போட்டி விதவங்க தான். நான் வந்து ஒரு சினிமாலேருந்து ஒரு சினிமா நடிகராக அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து அதையும் களம் கண்டு தனியாக நின்று ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆனதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான். அவர் சாதனையாளர் தான். அவருடைய உயரத்திற்கு அது சாதனை தான். ஆனால் இது ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு பெரிய ஸ்பாய்லராக நான் பார்க்குறேன். எப்படின்னா நீங்கள் வந்து சச்சின் டெண்டுல்கரோ இல்லை சௌரவ் கங்குலியை வந்து விராட் கோலியே வந்து செஞ்சுரி அடிக்கலாம், ஆனால் அதனால் டீம் வந்து வின் ஆனிச்சா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இவர் தனிப்பட்ட சாதனையாக சொல்லலாம், ஒரு நடிகராக இருந்து சாதிச்சார்னு. ஆனால் இவர் ப்ளே பண்ண ரோல் எல்லாமே அது அரசியலில் பெரும் திருப்பு முனைகளாக இருக்குது. ஒரு சில தேர்தல்களில் திமுகவுக்கு சாதகமாகவும் ஒரு சில தேர்தலில் திமுகவுக்கு எதிராகவும் அமைந்தது. அதே தேர்தலில் சில இடங்களில் அதிமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுக எதிராக இருந்தது. ஸோ இது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி அவர்களுடைய எதிர்ப்பு வாக்களை பிரித்து அந்த கணக்கு வந்து 2006 2016 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள் அதை ஒட்டி தான் அரசியல் இருந்தது. அவர் பெரிய ஸ்பாய்லராக இருந்தார். அப்போ இப்போ ஒரு கேள்வி எழுது, அப்போ இவர் வந்து திட்டமிட்டு அதை செய்தாரா, இல்லை அவரே எதோச்சியா அவரை மீறி இதெல்லாம் நடக்காது, இதை பற்றின ஒரு புரிதலோ இல்லாமல் இதை மூவ் பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கலாமல் எந்த விதமான ஒரு முன்திட்டங்களும் இல்லாமல் செய்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் எழுது. ஸோ எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ முன்திட்டமாக இல்லாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அவர் எப்போவுமே வந்து அது எதுவும் பிளான் பண்ணி தான் பண்ண முடியாது, மனசில் பட்டதை பட்டவர்தமாக சொல்லக்கூடியவர். ஸோ அதனால் அவரை மீறி சில விஷயங்கள் நடக்குது, அதற்கு அவர் காரணமாக இருக்கார். அது வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து சாபக்கேடு தான். ஆக்சுவலாக என்னென்னா அவர் ஜெயித்து விட்டார், ஆனால் வந்து 230 பேர் தோத்துட்டாங்க. ஆமாம், அது அவருடைய கட்சி மட்டும் இல்லை, அவரால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நான் ஒவ்வொரு தேர்தலையுமே நான் அதை பார்க்க முடியுது. 2006 தேர்தலில் வந்து 2004 வரைக்குமே வந்து ஜெயலலிதா மீதான மிகப்பெரிய அதிருப்தி அலை தமிழ்நாட்டில் இருந்து அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் படிப்படியாக குறைந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாதகமான சூழல் நிலவு. அந்த காலகட்டத்தில் 2006 தேர்தலில் நிச்சயமாக ஜெயலலிதா அவர்கள் திரும்ப வருவார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்ம வந்து வெளி பார்வையாளர் என்ன எப்படி இருந்தாலும் அதிமுக போனால் திமுக வருங்கிற மாதிரியான ஒரு இருந்தது. ஆனால் ரொம்ப மோசமான தோல்வி அதிமுக. அதே சமயத்தில் திமுக பெரிய வெற்றியும் பெறலை. உங்களுக்கு ஒரு 96 இடங்களில் தான் கிடைச்சிது. அது வந்து ஒரு கடைசி வரைக்கும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருந்தது. ஒருவேளை விஜயகாந்துங்கிற ஒரு நபர் அன்றைக்கு அரசியல் இல்லாமல் இருந்தால், அவருடைய கட்சி அரசியல் இல்லாமல் தான் திமுகவுடைய வாக்குகள் சதவீதமும் அவருடைய வெற்றி பெறக்கூடிய இடமும் அதிகமாக இருந்திருக்கும். அந்த தேர்தலேருந்து ஆரம்பித்து அந்த 2016 தேர்தல் வரைக்கும் அன்றைக்கு வந்து அவர் திமுகவோட வெற்றியை தடுத்தார். அதே மாதிரி 2016 அதே வேலையாக செய்தார். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ ஒரு இதை திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் இருந்ததுன்னா தமிழ்நாட்டோட அரசியலுடைய வரலாறே வேறு மாதிரி இருந்திருக்குல்ல, பல மாற்றங்கள் இருந்திருக்கும். அது இதோட மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணும்போது அப்போ வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வைகளாக இருக்குது. அவரும் ஒரு சாதனையாளர் தான், அதில் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய உயரத்துக்கு ஏற்ற போல் ஒரு சினிமா நடிகராக என்ன பண்ண முடியுமோ அதை செய்திருக்கிறார். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான். இந்த அரசியலை போய் தொடர்ந்து பேசும். நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அவர் வந்து ஏழை ஜாதி மாதிரியான படங்களை வந்து ஆளும் கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டார். அது எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதுமே கூட வந்து ஸ்டாலின் வந்து இவருடைய படத்தில் ஒரு பாட்டில் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு, மக்கள் ஆணையிட்டால் படத்தில். இந்த அளவுக்கு வந்து ஏன்னா எப்போவுமே நடிகர்கள் பெருசாக ஆளும் கட்சியை பகச்சிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து அதிலிருந்து தனியாக நின்னது எப்படி? நீங்கள் அந்த அவருடைய அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி அவருடைய பாதை தனிப்பாதையாக இருந்தது அப்படிங்கிற ஒரு இதையும் எடுத்தீங்க. அதுக்கு சேர்த்து அதுக்கு பதில் சொல்லிடுங்க. ஒரு தனியான ஒரு இதில் வந்து இவர் எப்படி போனார்? ஆளும் கட்சியை எதிர்க்கிற ஒரு நடிகராக இருந்தப்போ எப்படி இவருக்கு வந்தது? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஒரு நடிகருக்கு வந்து பொதுவாகவே சினிமா நடிகர்கள் இல்லை சினிமா கலைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது இந்த தத்துவார்த்தங்கள் கொள்கைகள்லாம் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது வந்து அவங்களை வந்து ஒரு சிறையில் ஒரு இதில் தள்ளி விட்டுரும். அப்படிங்கிறனால பொதுவான மனிதர்களுக்கு பொது புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இயங்குவார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் விஜயகாந்த். அவருக்கு வந்து திமுக அதிமுக ஸோ இவங்க வந்து கொள்கை இந்த கொள்கை அதெல்லாம் அவர் பார்க்கல. அவர் வந்து காமன் மேனுக்கு என்னவோ அதான் யோசிச்சார். அந்த ஒரு சாமானியனுக்கு என்ன தேவையோ அதை ஃபில்ஃபில் பண்ணுறது தான் நம்ம அரசியலுக்கு வரோம். நம்ம அங்கே தான் அரசியல் பேசணும்னு நினச்சார். அவர் கொள்கை சிந்தாங்களை போய் சிக்கவில்லை. அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ரேஷன் கடைகள்லாம் வந்து ஏன் வந்து நம்ம மக்கள் போய் ஏன் வாங்கணும், வீட்டுக்கே வரணுமேன்னு சொன்ன அந்த ஆர்கியூமெண்ட்லாம் வந்து அந்த மனசுலேருந்து வர்றது தான். இப்போ அந்த இது வந்து புரட்சிகரமாக சினிமாவில் பேசும்போது கைத்தட்டல் வரும். அது இயல்பாக சாதாரண மனுஷன் கேட்குறது தானே, ஏன் வீட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாதா, ஒரு அரசாங்கங்கிறது நமக்கு சேவை செய்ய தானே இருக்குது அப்படி. இதெல்லாமே வந்து ஒரு பொது புத்தியில் இருக்கிற உறைந்திருக்கிற கேள்விகள். அதை தட்டி உசுப்பி விட்டு கேட்குறாரு. ஸோ அந்த அளவில் தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. ஆனால் இது வந்து ஏன் திமுக எதிராக செயல்பட வேண்டும், இல்லை அதிமுக ஆதரவாக, இல்லை இதுக்கு ஆதரவு அப்படின்லாம் ஒரு கால்குலேஷன் வந்து த்ரூ அவுட் த கேரியரில் அவர் மாதிரிலாம் பண்ணவே இல்லை.
நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் கூட்டணி சம்பந்தமான பேரங்கள் நடக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த 2 கூட்டணியுமே வந்து ஒரு சமபலத்தில் தான் வச்சு பார்க்குறாரு. இந்த கூட்டணி இல்லைன்னா அந்த கூட்டணி போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கொள்கை சித்தாந்தங்கள்லாம் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்தது வந்து தன்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும், அது காமன் மேனுடைய குரலாக ஒலிக்க வேண்டும், அதற்கு நம்ம வெற்றிக்குரிய இடங்கள் பெற வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி ஒரு தத்துவார்த்த ரீதியாக எந்த ஒரு கட்சியோ ஆதரித்தோ எதுவும் செயல்பட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதே இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர் திமுகவுடைய இணைந்து செயல்பட்டிருக்கிறார், காங்கிரஸ் கூட இணைந்து செயல்பட்டிருக்கிறார், அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கிறார், எல்லா கட்சிகளுடன் ஒரு அளவுக்கு கூட்டணியாக இருந்திருக்கிறார் அவர். அதே மாதிரி வந்து ஒரு நடிகராக அவருக்கு பெரிய பேர் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே பேசுகிற எல்லாருமே வந்து அவர் நடிப்பையும் வந்து சமூக சேவையும் சொல்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியாக வந்து அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்காம போனது. நீங்களே சொன்னீங்க, அவரை ட்ரோல் பண்ணவங்க கூட வந்து இப்போ அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் அவரை ட்ரோல் பண்ணவங்க இப்போ அவரை புகழ்ந்து பேசுகிறது அவர் எதுக்காக ட்ரோல் பண்ணாங்களோ அதுக்காக இல்லை. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா காலகட்டத்திலையும் விமர்சிக்கப்பட்டவங்க தான். விஜயகாந்த் மேலே அந்த விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து அவர் அதுக்கு முந்தைய செயல்பாடுகள் மூலமாக தான் வந்து இப்போ ஒரு புகழப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு அரசியல் தலைவராக விஜயகாந்த் வந்து எந்த இடத்துல சறுக்குனார், எங்கே அவருக்கு தோல்வி வந்தது? சறுக்குனது வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து உறுதியாக இல்லாத தன்மை. இரண்டாவது, ஒரு விஷயங்களை நம்முடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, இல்லை நம்முடைய கண்ட்ரோலில் சில விஷயங்கள் இல்லாத போது அதை வந்து அதிலிருந்து வெளியேறுவது நல்லது. தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் அதை செய்தார். தன்னுடைய படங்கள் தொடர்ச்சியாக ரமணாவுக்கு அப்புறம் வந்த எந்த படங்களுமே சரியாக போகாத காரணத்தில் அவர் ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் நடிக்க வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்தார். அந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி ஒரு மனநிலையிலும் இருந்தார். 2006 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலைமையில் இருந்தார். ஆனால் அவருக்கு அடுத்தடுத்த ஒரு ஆட்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளே வரார். ஸோ இப்போ அவரை நம்பி அவரிடம் கட்சி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அப்புறம் வந்து அவருடைய மனைவியாகட்டும், அவருடைய மைத்துனர், இவங்கெல்லாம் உள்ளே வந்து கட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் போது இவருக்கு ஓகே, நம்மளுடைய வேலை குறைந்து விட்டது. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணார். ஸோ இவங்க பார்த்துப்பாங்கிற மாதிரி அந்த இடத்தில் அவர் தவறு செய்து விட்டார். அந்த இடத்துல அவர் வந்து அவர் லீட் எடுத்துருக்கணும். அதை வந்து அவர் கட்சி அந்த சார்ந்த அரசியல் மீதான ஆர்வம் வந்து அவர் எல்லை மீறி போய்விட்டது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, உடல்நிலை ஒரு 10 ஆண்டுகளாகவே அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணம் தான் இருந்துச்சு. ரெண்டாவது, ஜெயலலிதா போன்ற தலைவர்களே வந்து வெளிப்படையாக இவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சன அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இருந்தது. அப்போ அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா. இவருடைய செயல்பாடுகள் ஒரு பொதுக்கூட்ட மேடைகளில் வந்து ஏற்ற இறக்கத்தோடு பேசுறது, இவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, ஒரு இடத்துல வந்து அவருடைய உதவியாளரை கன்னத்தில் அரைஞ்சது, இதெல்லாமே வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனம் முதலில் ஆரம்பித்து வந்து ஜெயலலிதா தான். ஏன் இப்படி ஒருத்தர் வந்து இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு ஆரம்பித்து வச்சது. ஸோ அதுதான் வந்து ட்ரோலிங். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் மேலே அவர் பாய்ந்ததாகட்டும், இதெல்லாமே வந்து அவர் தன்னை மீறி நடந்து கொண்டார். அப்படி தான் நான் சொல்ல முடியும். தன்னுடைய இயல்பை மீறி அவர் தன்னை கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சிருக்க முடியல. அதுதான் அவருடைய சர்க்கிளுக்கு காரணம். மற்றபடி வேறு ஏதாவது கொள்கையோ சித்தாந்தமோ இல்லை அவர் தன்னை நினைச்சதை செய்ய முடியலையோ, சில பேர் சொல்லும்போது தன் வசம் இருந்த எம்எல்ஏக்கள்லாம் மாற்று கட்சிக்கு போனதுனால அவருக்கு ஷாக் ஆகிட்டார். அப்படிலாம் கிடையாது. விஜயகாந்த் பயந்து யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா அவர் பல விஷயங்களில் அவராக போய் பம்பை வந்து எடுத்துக்கொண்டு வந்தவர். அதனால் அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் வந்து மாற்று கட்சிக்கு போனதுனால பயந்துட்டு அதனால் அச்சப்பட்டு இது பண்ணாருன்னெலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பட் அவருக்கு உடல்நிலை அவர் கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான். அவர் சரியான நேரத்தில் அவர் விலகி இருந்திருக்கணும் அந்த இடத்துல இருந்து. அது செய்ய தவறிவிட்டார். இல்லை, எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக இழுத்தது தேமுதிகவுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த சறுக்கலையும் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலையா? அதாவது எப்படின்னா ஏற்படுத்தியது. ஆனால் என்னென்னா ஒரு தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா நீங்கள் 2011 அந்த 2010 காலகட்டம் வரைக்குமே உங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. 2011 அந்த எலெக்ஷனுக்கான 2016 ஜனவரியிலேருந்து ஆரம்பித்த காலகட்டம் தான் இது. ஸோ அந்த கடைசி ஒரு 5 மாதங்களில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதிமுகவுக்கு போகிறாங்க. 7 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். அருண் பாண்டியன் உட்பட ஒரு 7 எம்எல்ஏக்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளில போகிறாங்க. அப்புறம் இன்னொரு 4 பேர் சந்திரகுமார் தலைமையிலான ஒரு டீம் வந்து திமுக பக்கம் போகுது. இது ஒரு உண்மையிலே வந்து தேமுதிக கட்சியோட கட்டமைப்பை உழுக்குகிறது. அது வந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலிப்பு தருது. அப்போ என்ன அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, விஜயகாந்த் ஏதாவது முடிவு எடுத்து ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் அகாமடேட் ஆகணுங்கிற ஒரு கடுமையான அழுத்தம் அவருக்கு தரப்படுகிறது. ஆனால் அவர் ஒரு பெரிய ஏற்கனவே ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்கார். ஏன்னா ஏற்கனவே வந்து 2011 அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம்
அவர் வந்து இப்போ நீங்கள் அது வரைக்குமே வந்து விஜயகாந்த் ஒரு மாற்று சக்தியாக இருந்தார்ல, அதுதான் அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி. அதுதான் திமுக அதிமுக. ஏன்னா அவர் அது வரைக்கும் அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளாக அவர் செய்து வந்த விமர்சனங்கள் எல்லாமே திமுக அதிமுக இரண்டையும் ஒரே இடத்தில் வைத்து தான் அவர் செய்த விமர்சனங்கள் எல்லாமே. அவர் இரண்டுமே வந்து வசைப்பாடி கொண்டிருந்தார். அப்படி இருந்த நேரத்தில் திடீர்னு அதிமுக கூட்டணி போட்டுட்ட பிறகு நீங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் வருது. அப்போ விஜயகாந்த் அதிமுக போயிட்டார் அப்படிங்கும்போது அவருடைய நடுநிலைமைத்தன்மை ஒரு 3வது அல்டர்னேட்டிவ் ஒரு ஃபோர்ஸாக இருப்பாருங்கிற நம்பிக்கையே அங்கே போயிடுது. ஸோ போனதுக்கப்புறம் அவர் அப்போ ஒன்றே ஒரு குயிக்காக கொஞ்சம் மேலே எழுந்து வந்திருக்கலாம். வந்துட்டு நான் வந்து ஒரு தவறு செய்து விட்டேன், அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது தவறு, நான் இனிமேல் வந்து தொடர்ந்து ஒரு நடுநிலையமாக இருப்பேங்க மாதிரியா சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கன்வின்சிங்கான ஆன்சர் அவர் சொல்லவே இல்லை. மாறாக அவர் என்ன பண்ணார்னா திமுக கூட்டணியோட பேரம் பேச ஆரம்பித்தார். திமுக கூட்டணியுடன் அவர்களுடைய பேரத்தை க்ளோஸாக கொண்டு வரதுக்காக பாஜகவுடனும் பேசிகிட்டு இருந்தார். அதை அட் ஏ டைம் வந்து பாஜகவுடன் பேசிகிட்டு இருந்தார் திமுக. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மக்கள் மத்தியில் பெரிய செழிப்பை ஏற்படுத்தி தான் நான் பார்க்குறேன். அதுதான் வந்து அவருடைய பெரிய சர்க்கிளுக்கு காரணம். நன்றி சார். உங்களோட விஜயகாந்த் பற்றி நிறைய நினைவுகளை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நினைவு கருத்து பிறகு மிக்க நன்றி.